எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அக்ஷதா ஸ்ரீதர் பேசுறேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அந்த சாங் பத்தி தான் பேச போறோம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு. இந்த சாங் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, நாங்க டான்ஸ் டான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணும் போது மாஸ்டர்ஸோட சாங்ஸ்லாம் எடுக்கும் போது இந்த ஒரு சாங் மாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என் ஃப்ரெண்ட் பிரதீஷும் இதை வந்து டான்ஸ் கிளாஸ்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதோட நீங்க விஷுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா மீனா மேம் அதுல பண்ணிருப்பாங்க. அப்படியே பொம்மை மாதிரியே பண்ணிருப்பாங்க. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. பட் அது எனக்கு யோசிச்சுன்னே இருக்கு, ஏதாவது ரீக்ரியேட் பண்ணணும் அப்படி தோணுச்சு. பட் இது வரைக்கும் நான் அது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்ததே இல்லை. பட் டக்குன்னு ஒரு நாள் நான் வந்து கிளாஸ்க்குள்ள வரும்போது விஷ்ணு வந்து ஆடிட்டு இருந்தான். ஸோ நான் உள்ள வந்து கேட்டேன், என்னடா இது திடீர்னு பொம்மை மாதிரி ஆடுற, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டான். நானா வந்து அவன் சொன்னா, இல்லை நீங்க பண்றதா நான் பண்ணிட்டு இருக்கேன், கத்துக்கோங்க அப்படின்னா. ஒரு 10 to 20 minutes இருக்கும் அந்த பாட்டு நான் கத்துக்கிறதுக்கு. இது மாதிரிதான் பண்ணணும் மாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் நானே அந்த கண்ணாடியில பார்த்துட்டு இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் மாஸ்டர் வந்தாரு. ஃபுல்லா நாங்க டீமா நின்று ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, மாஸ்டர் வந்து இப்படி பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ண போறாரு, மிச்சம் எல்லாருமே நார்மலா ஆட போறாங்க, நான் மட்டும் டால் மாதிரி இருக்க போறேன் அப்படின்னது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனா குரூப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நான் அந்த ஒரு இடத்துல நான் சைட் வாக் பண்ற மாதிரி இருக்கும் டால் மாதிரி. அந்த இடத்துல இட் வாஸ் வெரி ஆசம். நான் அப்ப கூட எதிர்பார்க்கல, ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த ரீல் போட்டு ஒரு 1/2 hourல அவ்வளோ கால்ஸ் வந்தது. என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தான் வந்தது. அந்த ரீல் வந்து அந்த வாக் பண்ணும்போது எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். அப்படியே டால் மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நாள் பிராக்டிஸ் அப்படி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இட் வாஸ் ஜஸ்ட் a single day. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு எடுத்த ரீல் அது. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நம்ம இனிமே டால் மாதிரி பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியால வந்துட்டு டால் மாதிரி பண்ணிட்டு கொரியோ மாஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ரீலை ஷூட் பண்ண நம்ம எப்பவும் போல பிரதீஷ் சார் தான். அவர் வந்து சூப்பரா ஷூட் பண்ணியிருந்தாரு. மாஸ்டர் வந்து சொன்ன கேமரா ஆங்கிள் பர்ஃபெக்டா. ஏன்னா பிரதீஷ் இல்லைன்னா பாதி ரீல்ஸ் எங்களுக்கு கிடையாது. மோரோவர் இதுக்கு 2 LCD லைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரீலுக்கு நாங்க ஃபில்டரே யூஸ் பண்ணல. இட் வாஸ் a வெரி ரா ரீல். ஃபர்ஸ்ட் டைம் நான் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்த டாடி அப்படியே ராவா போடலாம், அப்பதான் நமக்கு அவுட்புட் தெரியும் எப்படி இருக்கு, ஒரு வாட்டின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி ராவா போட்டிருந்தோம். இட் வாஸ் வெரி நைஸ். இந்த ரீல் வந்து என்னோட ஐபோன்ல தான் எடுத்தது. நார்மல் இதுல 4K 60ல தான் எடுத்தோம். ஆனா பார்த்தா சூப்பர் ஹிட் ஆச்சு. மில்லியன் கணக்கு, அதாவது ஒரு பழைய பாட்டு ரீக்ரியேட் பண்ணி மில்லியன்ஸ்ல போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ எவ்ரி ஒன். இது மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.